that team போட்டுங்க. இந்த டீமா, on the team, at the team? At team. At the team. No. At team. தமிழ்ல நம்ம தமிழ்நாடு இந்தியாலே தப்பு, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால நம்ம தப்புன்ற ஒரு வார்த்தை. இந்த டீம், ஆன் தி டீம், அட் தி டீம் அடிக்கலாம். மொத்தம் 3 தானே இருக்கு. ஒண்ணு சொல்லிட்டீங்க முடியாதுன்னு அடுத்தது ஈஸி தானே. டீமா சார்? டீம். இந்த டீம். நான் போடுறேன், இந்த வார்த்தை எழுதுறேன். இந்த டீம்ஸ். நோ. எழுதிக்கங்க. இந்த இன்ன போட்டு அவ்வளவுதான் கொத்துக்கறி பண்ணிடுவோம் நம்ம எப்பயுமே. இந்த மாதிரி விஷயத்த நீங்க பார்த்து நுணுக்கமா பாக்குறப்பதான் நாளைக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குறீங்க, ஒரு இங்கிலீஷ் நியூஸ் கேக்குறீங்க, நாளைக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் ரிலேட்டடா ஒண்ணு பண்றப்ப பக்காவா ஒரு ஆள் யூஸ் பண்றப்ப அப்படியே நீங்க உள்ள வாங்கிக்குவீங்க. இது ஒரு கலை. லஞ்ச் டைம், லஞ்ச் டைம், லஞ்ச் டைம். ஆன் சார். நோ. இந்த லஞ்ச் டைம். நோ. புடிச்சமா? பர்టిక్యులர் எங்க அடிக்குறாங்களா? அடுத்த லஞ்ச் டைம். லஞ்ச் டைம். லஞ்ச் டைம்ல ஃபோக்கஸ்டா சன்ரைஸ் சன்செட் மாதிரி ஒரு டெஃபினட் ஆக்டிவிட்டி, ரைட்? டின்னர் டைம். அடிங்க அடிங்க அடிங்க. அது மறக்கவே மறக்காது உங்களுக்கு. நீங்க கான்செப்சுவலா உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கான்செப்ட் மேட்டர்ஸ். மொமெண்ட், மொமெண்ட். at the moment. At the moment. In the moment. பாருங்க, at the moment. அது நம்ம எடுக்கிறதா. at present பாருங்க, அது அப்படியே ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங். in presentல சொல்லவே கூடாது. at present எழுதிக்கீங்க, எழுதிக்கீங்க. சொல்லவே கூடாது. நீங்க அந்த டெஃபினட் டைத்துக்கு உள்ள போயிட்டா போதும். பெட் டைம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படி அது ஒண்ணுமே சொல்றதுக்கே ஒண்ணு இல்லை. அவ்வளவுதான். இது போய் ஒரு கேள்வியா கேட்கிறாரு. அது ஒரு லிஸ்ட் தான். அந்த லிஸ்ட நீங்க வந்து கரெக்டா பண்ணணும். லிஸ்ட், த லிஸ்ட், இந்த லிஸ்ட். இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி. இந்த லிஸ்ட் சார். இல்லையே சுமதி மேம், இல்லையே. லிஸ்ட் சார். லிஸ்ட், டீமும் லிஸ்டும் ஒரே கேட்டகரி, ஒரே கேட்டகரி. ஆன் தி லிஸ்ட். இஸ் ஆன் தி லிஸ்ட். அழகா பாருங்க. இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம், இந்த ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம், இந்த ஆஸ்திரேலியன்ஸ், யூகே கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பக்காவா பேசுவாங்க. ஆன் தி டீம், ஆன் தி டீம், ஆன் தி லிஸ்ட். அந்த இங்கிலீஷ் சொல்லி விளையாடும் உங்களுக்கு. நீங்க பார்க்கலாம் அந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இது பண்றப்ப அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் பாக்குறப்ப என்ன அந்த உச்சரிப்பு கஷ்டமா இருக்கும். நீங்க ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா பக்காவா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியால வந்து நம்ம சில விஷயத்த தப்பு பண்ணுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது நம்மளுடைய மொழியோட பாதிப்புனால பண்ணுவோம். ஐலாண்ட், ஐலாண்ட். பாருங்க இருக்கு. ஐலாண்ட், ஐலாண்ட். உங்களால பண்ண முடியும், பண்ண முடியும். இது ஏதோ ஒரு கான்செப்ட் தான். அது ஐலாண்ட். இன்னுதான் சார். இன்னும் வராது. இங்க வாட்டர் பாடிங்கிறத விட ஐலாண்ட் சுத்தி நீங்க பாருங்க. ஆன் சார். ஆன் தான் சார். ஆன் ஐலாண்ட். சர்ஃபேஸ், இது சர்ஃபேஸ். நீங்க ஏன்னா ஐலாண்ட் சுத்தி தான் வாட்டர், அங்க வாட்டர் கிடையாது. அது வாட்டர் பாடி கிடையாது, அது வாட்டர் பாடி கிடையாது. ஆன் தி ஐலாண்ட், ஆன் ஐலாண்ட். நல்லா பாத்துக்கீங்க. அது சுத்தி தான் வாட்டர் பாடி இருக்கு இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா? அது சுத்தி தான் இருக்கு. டான், டான், டான்னா விடியல், விடியல். விடியல் காலை. at dawn. at dawn. very nice, very nice. இதனால அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிறோம், அதனால இது தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஈஸ்டர். சொல்லுங்க. ஏன்னா கிறிஸ்துமஸ் நம்ம தனியா அட்டு போடுற மாதிரி இது டே கிடையாது. அந்த வார்த்தை யூஸ் பண்றப்ப ஈஸ்டர். நியூ இயர்ஸ் ஈவ் போடுங்க. நியூ இயர்ஸ், நியூ இயர்ஸ் ஈவ் என்னங்க? முதல் நாள் டிசம்பர் 31 நைட்டு. நியூ இயர்ஸ் ஈவ் அது எங்க வரும்? நியூ இயர்ஸ் ஈவினிங்.
ஈவினிங்னா இதுதான் சார். அதான் அந்த ஈவ் தான் ஈவினிங். எங்க வரும்? இப்போ நம்ம அட் தான் சார். அட் பர்டிகுலர் டைம் அது. அவன் ஃபோக்கஸ் பண்றாங்க ஒரு ஆக்டிவிட்டியில. பளிச்சுன்னு ஃபோக்கஸ் பண்றாங்க. இங்கதான் வரும். வாலெட் வாலெட் த வாலெட் போடுங்க. வாலெட். ஆண்களுக்கு வாலெட், பெண்களுக்கு பர்ஸ். சரி இந்த வாலெட். இந்த வாலெட் தான். இந்த நார்மல் லாஜிக். இந்த வாலெட், இந்த வாலெட். போன், the phone சொல்லிக்கலாம். On the phone. On the phone, very important, very important. On the phone பக்காவான இங்கிலீஷ். சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணுவோம், அப்படி பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது, அது பார்த்துக்கணும். க்ளோசெட், க்ளோசெட் கபோர்ட்னு சொல்லுவாங்க இதுல. கபோர்ட், கபோர்ட்னு சொல்லுவாங்க யூகேல. அமெரிக்கால க்ளோசெட்பாங்க. இந்த க்ளோசெட். அவ்வளவுதான். க்ளோஸ்லயே இருக்குது பாருங்க. இந்த க்ளோசெட் ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அது. ரைட், பேக் இது மாதிரி. ரைட். The table, the table. On the table. On the table. அருமை. நாளைக்கு வந்து ஒரு 120 ஸ்டேட்மெண்ட் நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க. இதெல்லாம் ஃப்ரேஸ் இல்ல. ஃப்ரேஸ், ஃப்ரேஸ்னா என்னங்க? சொற்றொடர் எழுதிக்கிங்க. எல்லாமே ஃப்ரேஸ். ஃப்ரேஸா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் பயங்கர ஈஸி. ஃப்ரேஸ் தான் சொற்றொடர். ஸோ இன்னைக்கு வந்து 100 சொற்றொடருக்கு மேல ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல பண்ணிருக்கீங்க. ஸோ இன்னும் முடியல, 1-2 இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே the time. At the time. At the time, sir. At the time. Phrase இதுதான் phrase. At the time. At in on நல்லா இது பண்ணுங்க. நாளைக்கு படிக்கணும்ங்கிறப்ப ஒரு விஷயத்தை படிக்கிறப்ப அன்னைக்கு அது சொன்னாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நினைப்பு வரணும். எகைன் ஒரு ஆர்ட் மாதிரி இதை பார்க்கணும். நீங்க ஆர்ட் மாதிரி பாக்குறப்பதான் நடக்கும். His face. நீங்க போடுங்க, their face போடுங்க. இது his. At the face. இல்லையே. On the face. On the face சொல்றாங்க. On the face நான் சொல்லிடுவேன் அப்படின்னு. குட் ட்ரை, குட் ட்ரை குமார் சார். குட் ட்ரை. அதெல்லாம் அது நம்ம தமிழோட பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கணும். தாய்மொழியோட பாதிப்பு இல்லாம வேற என்ன பாதிப்பு இருக்க முடியும்? நெக்ஸ்ட் செஞ்சுரி, த நெக்ஸ்ட் செஞ்சுரி. 18th century போடுங்க. 18th century. நல்லா நல்லா யோசிங்க. 18th century. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுல நீங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டுங்க. நான் ஒரு சும்மா ஒரு இது போட்டேன். நெக்ஸ்ட் செஞ்சுரி. ஒண்ணும் இல்ல, அதேதான். The 80s. The 80s. இந்த 80s. சொல்லுங்க. சரி, இந்த 80s. இந்த 80s. The 80s. Very nice. Very nice. The bank. Money banking அது. Money bank. The bank. இந்த bank. At the Bank. The bank. at the bank. Oh. In the, sir. In the bank. In the The bank. money is in the bank. At the bankல வராதே. அதனாலதான் மணி இல்ல. மணி. So மணி உள்ள பேங்க். கரை இல்ல. ஆத்துக்கரை இல்ல. ஆத்துக்கவர் இல்ல. கரை இல்ல. ரிவர் என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? ரிவர்.
ரிவர் ஞாபகம் இருக்கா? ரிவர். In the In the river. river. In the ஆமா, river, sir. வாட்டர் பாடி, இந்த ரிவர், இந்த லேக், அது பார்த்துக்கிட்டே இருந்தோம் பாத்தீங்களா, இந்த பாண்ட். சோ அது வந்து நீங்க அதை வந்து வாட்டர் பாடிங்கிறத ஒரு ஒரு கரெக்டா அந்த பார்வையா பார்த்தே நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்? கோஸ்ட், COAST, கோஸ்ட். கோஸ்ட். கோஸ்ட் யாராவது சொல்ல முடியுமா? வச்சு அடிக்க முடியுமா? கோஸ்ட். Sir, in the coast. ஆன் த கோஸ்ட். கோஸ்ட் வந்து ஆன் த கோஸ்ட். தப்பானா பரவாயில்ல, இங்க லேர்ன் பண்றதுக்கு தான் வர்றோம். தப்பா இருந்தனால பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு ஒரு விஷயத்த படிக்கிறப்ப நிறைய விஷயம் தெரிய படிக்கணுங்கிற ஆசை வந்துகிட்டே இருக்கும். சோ அப்பதான் தெரியும் நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது அப்பதான் தெரியும். நிறைய படிக்க நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாதுன்னு தெரியும். அது உண்மை. ஏன்னா எல்லாமே ஒரு கடல் தான். Sir, எல்லாமே coast ஒரு means, sir? கோஸ்ட் வந்து கடற்கரை. Oh, thank you, sir. ரைட். இப்ப இந்த இது பண்ணிருக்கோம் ஓரளவு. இப்ப ஒரு டாக்ஸி போடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப டாக்ஸி. Sir, one doubt, sir. Sir, ஏரி கரைக்கு எப்படி சார் சொல்றது? லேக் ஷோர் தான் அது. கரை, லேக் ஷோர். லேக் ஷோர். லேக் ஷோர். Okay, sir. Thank you. யா ஷூர். இப்ப நம்ம டாக்ஸினா எங்க போடுவீங்க? நீங்க ஈஸியா போடுவீங்க. டாக்ஸி அந்த காருக்கு போடுறதுதான், அவ்வளவுதான். ஆல் ரைட். மை பர்த்டே என்ன பண்ணுவீங்க? மை பர்த்டே. At, sir. நல்லா பாருங்க, மை பர்த்டே. In my birthday. இல்ல இன்னொன்னு கார்த்திக் ஏதோ சொன்னாரு, என்ன சொன்னாரு? At சொன்னேன் சார் நான். இல்ல இப்ப அந்த டே வந்துருச்சு இல்லைங்களா? On my இப்ப birthday, sir. டே வந்தாலே இது இவ்வளவுதான். ஆன் மை பர்த்டே, ஆன் மை அனிவர்சரி போடுங்க. இந்த இடத்துல நம்ம தப்புல இருந்து தப்பிக்கிற ஒரு இதுதான் இது. ஒரு நிறைய விஷயம் இந்த ஃப்ரேஸ் தெரிஞ்சிச்சுனாக்கா தப்புல இருந்து தப்பிச்சிரும். சின்ன பசங்க இந்த ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா, 4வது 5வது படிக்கிறவங்க, பக்காவா இங்கிலீஷ்ல பேசுறது எதுக்குங்க? அவங்க அப்படியே இந்த ஃப்ரேஸ் எல்லாம் உள்ள வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து கிராமர்னா இப்படி எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. ரைட்? படிக்க சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க, கேட்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான். பசங்க பேசுவாங்க. ஃப்ரேஸா தான் உள்ள போகும். ஃப்ரேஸா தான் உள்ள போகும். சோ நாளைக்கு பாக்குற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இதே மாதிரி சொற்றொடர் தான் அப்படியே ஆப்போசிட்ல பார்ப்போம். ஆனா இந்த கான்செப்ட் ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சொற்றொடர், ஃப்ரேஸ்னா சொற்றொடர், வேர்டுனா சொல், லெட்டர்னா எழுத்து. ஆனா ஃப்ரேஸா நீங்க உள்ள போறப்பதான் ரொம்ப குயிக்கா நீங்க கத்துக்க முடியும். ரைட்? இந்த கான்செப்டை பொறுத்தவரை இப்ப நிறைய பேர் நல்லாவே நீங்க சொன்னீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த குரூப் நம்ம சொன்ன பாத்தீங்களா, டிராபிக் லைட்னு ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? டிராபிக் லைட். On, sir. டிராபிக் லைட் இன்னொரு வாட்டி. At தான் வரும் டிராபிக்ல. அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட சொல்றதுதான் இது. ரைட்? இப்ப இதோட சேர்த்து ஒண்ணு எழுதிக்கிங்க.